வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு போண்டா தான் பண்ண போகிறோம். பாருங்கள், அது இட்லி மாவில் சூப்பராக ஒரு போண்டா நம்ம 5-10 நிமிஷத்துக்குள்ளே ரெடி பண்ணி குழந்தைகளுக்கு கொடுத்துடலாம். இந்த லாக்டவுன் டைமில் ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. இது எப்படி செய்யலான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இதுக்கு என்னெல்லாம் நான் சேர்த்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். வாங்க இனி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த போண்டா பண்ணுறதுக்கு நான் ஒரு 2 கரண்டி இட்லி மாவு எடுத்திருக்கேன். இந்த குழி கரண்டிக்கு 2 கரண்டி எடுத்திருக்கிறேன். ஒரு 200 கிராம் அளவு இருக்கும். இது கூட என்னெல்லாம் சேர்க்கலான்னு பார்க்கலாம். இப்போ இதில் வெங்காயம், ஒரு வெங்காயம் இது மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை சேர்த்துடலாம். 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணது, ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக சீரகம், கொஞ்சம் மிளகு, 1/4 டீஸ்பூனை விட குறைவாக இருக்கும். இதையும் இதில் சேர்த்துடலாம். இப்போது பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலை, கொஞ்சமாக கருவேப்பிலை இலை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 3 டீஸ்பூன் அரிசி மாவு, இதையும் இதோட சேர்த்துக்குவோம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சோடா உப்பு, அதையும் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் உப்பு, இதையும் சேர்த்துப்போம். இதோட 1 டீஸ்பூன் ரவை சேர்க்குறேன். இதை இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு மாவு எப்படி தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். தண்ணியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்துக்கலாம். இந்த மாவு இட்லி மாவில் நான் உப்பு சேர்க்கலை, அதுதான் உப்பு சேர்த்துருக்கேன். இது இப்போது ரொம்ப திக்காக இருக்குது. அதனால் ஒரு 1/2 கரண்டி மாவு இதோட சேர்க்குறேன். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ரொம்ப அளவு சரியாக இருக்குது. கையை நனைச்சிட்டு ஈர கையோடு எடுத்தோன்னா ஒட்டாது. ரொம்ப இது மாதிரி நம்ம எடுத்து இந்த மாதிரி போடுற அளவில் இது சரியாக இருக்குது, போதும். இதில் உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ பொரிக்கிறதுக்கு எண்ணெய் அடுப்பில் வச்சுருக்கேன். சூடாகுது. கையை தண்ணியில் நனைச்சிட்டு கொஞ்சம் மாவு எடுத்து இது மாதிரி போட்டு விட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு போடும்போது நல்லா காஞ்சிருக்கணும். அதுக்கு பிறகு லைட்டாக குறைச்சி தீயை வச்சுக்கணும். இப்போ கோல்டன் கலர் வந்தோன்னே எடுத்துடலாம். இனி அடுத்தது போட்டுடலாம். கொஞ்சம் தீயை கூட்டி வச்சுக்கலாம். இது மாதிரி கூட்டி குறைச்சி தான் பண்ணணும். ஒரேடியாக கூட்டியும் வைக்க முடியாது, ஒரேடியாக குறைச்சும் வைக்க முடியாது. அப்போ தான் அது நின்று உள்ளே வர நல்லா வேகும். இனி அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கலாம். இந்த லாக்டவுன் டைமில் இது மாதிரி ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். இதுக்கு நம்ம மாவு அரைச்சி செய்யாமல் இட்லி மாவில் கொஞ்சம் எடுத்து இது மாதிரி சாப்பிட்றலாம், செய்து பிள்ளைகளுக்கு கொடுத்துடலாம். இனி இப்போ இதை எடுத்துடலாம். வெளிப்பக்கம் நல்ல முறுமுறுன்னு இருக்குது, உள்பக்கம் நல்லா சாஃப்டாக இருக்குது. ஒரு 10 நிமிஷத்தில் செய்து முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணுற ஒரு ரெசிபி. இப்படி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துடலாம். கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை பொரித்து எடுத்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. நீங்களும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. காட் பிளஸ் யூ.